ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கும்படியாக எழுந்து நிற்கலாமா? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சிரிச்சிட்டாங்கப்பா சில பேர். ஒரு முகத்தெல்லாம் பார்த்துடலான்னு. சந்தோஷமா இருக்கிற முகம் தெரியும்ல பார்த்த உடனே. உர்றாங்கோட்டா மூஞ்சி வச்சிருந்தாங்கன்னா நீ என்னடா கேட்குறேன், நான் என்னடா சந்தோஷமா இருக்கிறேன்னு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முக்கியமாக இதை பேசலாமா பேச வேணாமான்னு எனக்குள்ள நிறைய ஒரு குழப்பம் இருந்தது. ஆனாலும் ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே இந்த இடத்துல அதுக்கு மரியாதை கிடையாது. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன், யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு நான் கேட்க மாட்டேன். யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிற இடத்துலையும் இது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஒருத்தர் அங்கே ஜெபம் பண்ணுறாரு, பைபிள் படிக்கிறாரு அப்படின்னு அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. யாரையும் கிறிஸ்தவங்கன்னு அடையாளத்தை வச்சுருக்கிறாங்கன்றதுக்காக நம்பணும்னு அவசியம் இல்லை. என் வாய் பேசக்கூடாது, என்னுடைய ஆக்ஷன் பேசணும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 20 நாளில் போலீஸ் செய்தி அப்படி பரப்புகிறாங்க. முதல் பெண் அமைச்சர் எல்லாம் முதல் நியூஸ் இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, எல்லாத்தையும் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, நியூஸ் சேனலே இதை பண்ணுது. நானும் பார்த்தேன். சரி, மக்களுக்கு இது மாற்றம்னு புரிஞ்சுதுன்னா இருக்கட்டும், இல்லை புரியலைன்னா போட்டோம். இது நம்ம பிரச்சனை இல்லை. என் வீட்லேயே நான் பேசி பார்த்தேன். என் வீட்லேயே சொல்கிறாங்க, உனக்கு ஏன்டா விடுறாண்டா அப்படின்னு. என்னால் தாங்க முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது, எப்படியா அப்படின்னு. அப்புறம் யோசித்தேன், இது நம்ம பிரச்சனை இல்லை, அது ஆண்டவர் கொண்டாந்து வச்சிருக்கிறார். சில பேர் சொன்னாங்க இது ஆண்டவர் சித்தம். கரெக்டாக பேசுனேன். ஆண்டவர் சித்தம் தான் மேலே உட்காந்துங்கிறவரும். யாரு மேலே உட்காந்துங்கிறாருல, மோடி ஐயா, அவரும் ஆண்டவர் சித்தம் தான். அவரை ஏற்றுக்குனீங்கன்னா இவரை ஏற்றுக்க வேண்டியதுதான். சரி, இதுக்கு மேலே நம்ம போக தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்கிற விஷயங்கள் உண்மையா பொய்யான்னு கண்டறியுங்க. கண்டறிஞ்சிட்டு நம்பலாமா நம்ப வேணாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, இந்த ஷார்ட்ஸில் வர்றது, இந்த ரீல்ஸில் வர்றது, இதெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது. அதுதான் செய்தி, அதுதான் உண்மைன்னு நம்பக்கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி டேட்டா இருக்குது. இப்போ வசனத்தை பேசும்போது நான் என் வாய்க்கு தான் சொல்கிறது கிடையாது. வசனத்தில் இருக்குதான்னு காட்டுறேன். காட்டின பிறகு தான் நீங்கள் நம்பணும். நான் எதையாவது ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. நான் திடீர்னு எமோஷ்னலாக பேசுவேன், உங்களை நான் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவேன். யார் வேணால் நம்பட்டும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் யார் கூட தெரியுமா? நம்ம ஹீரோ யார் தெரியுமா? இந்த ஹீரோ மேலே இருக்கிற மோகத்தை நமக்கு இருக்காது, பெரியவங்களுக்கு இருக்காது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போயே சொல்லிக் கொடுங்க, இந்த சினிமா ஹீரோ இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஓட்டு போட சொன்னாங்கன்னு போட்டிங்களோ என்னமோ, அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க சொல்லி தான் நான் கேட்குறேன்ற அளவுக்கு இருக்குதுன்னா அது பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, 2 நிமிஷம் டைம் முடிஞ்சு வச்சு நம்ம செய்திக்குள்ளே வந்துடலாம். இதுக்கப்புறம் இதை குறித்து நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எப்போவும் நான் பேச விரும்பினதில்லை, எப்போவுமே நான் பேச விரும்பினதில்லை. ஆனால் கொஞ்சம் ஆபத்தாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. சரி, ஒரு சின்ன வார்னிங், நம்மளால் முடிஞ்சது செஞ்சுட்டு வெளியே வந்துடுவோம். ஹல்லேலூயா. சரி, நம்ம செய்திக்குள்ளே வந்துடுவோம். 16 அதிகாரங்களாக நம்ம வாசிக்கிட்டு வரோம். என்னென்னு, இஸ்ரவேலர் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கானானை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம செய்தி எதை குறித்து தான்? கானான் பயணத்தை குறித்து தான். ஹல்லேலூயா. எதை குறித்து? கானான் பயணம். அந்த மேப் இப்போ போட சொல்லலாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நான் அந்த மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அது வசனத்தில் இருக்குதான்னு பார்ப்போமா? நம்பர்ஸ் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறீங்க. ஒவ்வொன்றா வாசிக்க அந்த மேப்பை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? 33:5. ஆமாம். ஹல்லேலூயா. கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ராமசேஸ் எங்க இருக்கு பாருங்க, நம்பர் 1ல இருந்து கிளம்பி 2 சுக்கோத்துக்கு வந்திருக்கிறாங்க. 6ஆம் வசனம்,
சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். கரெக்டா இது 3 கிடையாது. இந்த ஏத்தாம்ங்கிற இந்த பக்கம் வந்துட்டாங்க. மேப்பை சின்னது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த ராமசே சுக்கோத்திலிருந்து இந்த பக்கம் போயிட்டாங்க, அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள நீ அந்த பக்கம் போனல்ல, திரும்ப வான்னு சொல்லிட்டு எங்க கூப்பிட்டு வர்றாரு அப்படின்னா, ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத், இந்த 3வது இடம் இருக்கு பார்த்தீங்களா, பை ஹகிரோத் ஆங்கிலத்தில் இருக்குதுல்ல, அந்த ஈரோத் பள்ளத்தாக்குக்கு முன்னாடி திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். வந்துட்டாங்களா? இப்போ ஈரோத்திலிருந்து புறப்பட்டு நம்பர் 3 கிளம்பி சமுத்திரத்தை நடுவாக கடந்தாங்களா? தெரியுதா மேப்ல? சமுத்திரத்தை நடுவாக கடந்து எங்க வராங்க? அந்த ஏத்தாம் வனாந்தரத்துக்கு மறுபடியும் வராங்க. ஏற்கனவே வந்த அதே வனாந்தரத்துக்கு மறுபடியும் வந்து இப்ப எங்க போறாங்க அப்படின்னா மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. நம்பர் 4 அங்கதான் வந்து கசப்பான தண்ணீரை அவங்க முதல்ல குடிக்கிறாங்க தண்ணீர் தாகத்துக்கு. அந்த 4வது இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் வசந்த வாசிங்க, மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். ஏலிம்ல ஞாபகம் இருக்குதா? அந்த 70 பேரிச்சு மரங்களும் அங்கே இருந்தது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். 9ஆம் வசனம். 10ஆம் வசனம், ஏலிம் எங்க இருக்குது? 5ஆவதிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். அடுத்து வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு, சிவந்த சமுத்திரங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க இந்த சைட்ல பாக்குறீங்கல்ல அந்த ப்ளூ கலர், அது ஃபுல்லாவே ரெட், என்னதுதான்? ரெட் சீ தான், சிவந்த சமுத்திரம் தான். அந்த சிவந்த சமுத்திரம் அங்கதான் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணாங்களா? பாளையம் இறங்கினார்கள். அப்புறம் சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் இங்க இருக்குதா, அது தொப்கான்ற இடம் இருக்குதா? 6 போட்டிருக்குதா? அது இருக்கலாம், சரியா தெரியல. ஏன் அப்படின்னா ஏலிம்க்கும் இப்போ அவங்க போற லொக்கேஷனுக்கும் நடுவில் அது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கற்பனை. ஸோ அது சரியா தெரியல. ஏன்னா இப்போ வந்து அது ஊரா இருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கலாம், போய் கண்டுபிடிச்சிருக்கலாம். இது இப்போ ஊரா இல்லை, அது வனாந்தரமா இருக்குது. அப்போ இவங்க எங்க போயிருக்கிறாங்க? தொப்கா. எங்க அது? எந்த வருஷம்? தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் எங்க இருக்குது? ஆலூஸ். ஆலூஸும் இல்லை, சரியா? ஆலூஸ் அங்க இல்லை. ஏன்னா அது தெரியல எங்க இருக்குன்னு. 14ஆம் வசனம் வாசிங்க. ஆலூஸிலிருந்து புறப்பட்டு போய் ரெவி தீமிலே பாளையம் இறங்கினார்கள். அதுதான் நம்பர் 7. அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்க 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப எங்க இருக்கிறாங்கன்னு? எங்க இருக்கிறாங்க? இந்த 7 ரெவிதீம்ங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஒரு பேட்டர்னை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு பேட்டர்னை யாராவது எனக்கு சொல்லுங்களா பார்க்கலாம். ஏற்கனவே இதை பேசின பேட்டர்ன் தான். ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்து வரும் 10 வரும். ஆனால் யூனிக்காக வர நம்பர்ஸ் என்ன வரும்? திரும்ப 0, திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 0. ஒரு அது என்னது, லூப்லேயே வந்துட்டு இருக்கும். அது மாறவே மாறாது. நீங்கள் எந்த நம்பர் வேணால் கடைசி டிஜிட் எடுத்து பாருங்க, இந்த 0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். அதை மாறி போகவே போகாது. அது மாதிரி இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. என்ன தெரியுமா? ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தோம், பயங்கரமான அற்புதம் நடக்கும். 2வது என்ன பண்ணுவாங்க மக்கள்? புரியல. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம தான் பாட்டுமே அந்த கிருபை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடணும்ல, அது மாதிரி ஒரே குமாங்குத்து ஆடுவாங்க. 3வது துதிச்சு முடிச்சு ஆராதனை பண்ணி ஆரவாரம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3வது நடக்கும். என்னதுங்க? மறுபடியும் சோதனை. அல்லேலூயா. இப்போ எங்கிருந்து வந்தோம்? நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இப்போ
இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? எங்க இருந்தோம்? இல்ல சீன் வனாந்தரத்தில் இருந்தோம் இல்லையா? சீன் வனாந்தரத்தில் என்ன நடந்துச்சு? கடைசி ஆண்டவர் அது ஓகே. ஏலிம் நீங்க சொல்றது, ஏலிம் எங்க இருக்கு? 5வது இடத்துல இருக்குது நீங்க சொல்றது. 5வது இடத்துக்கும் 6வது இடத்துக்கும் நடுவில் ஒன்று நடந்துச்சு. என்ன தெரியுமா? உணவு இல்லாமல் இவங்க நான் கறி சோறு சாப்பிட்டேன், ஞாபகம் இருக்கா? நான் கறி சோறு சாப்பிட்டேன், இங்கே எனக்கு கறி சோறு இல்லைன்னாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானத்தின் மன்னாவையும் காடையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சோறு இல்லாமல் இருந்த பிரச்சனை, ஆண்டவர் சோறை கொடுத்துட்டாரு. என்னது? ஒரு மிராக்கல், ஒரு அற்புதம். அற்புதத்துக்கு அப்புறம் என்ன வரணும்? கொண்டாட்டம், ஒரே கொண்டாட்டம். 3வது என்னது? என்ன சோதனை? இப்போ என்ன சோதனை சொல்லுங்க? தண்ணி இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஏற்கனவே தண்ணி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணமோ அப்படி தானே சால்வ் பண்ணணும். கரெக்ட் தானே? ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தான் இதையும் சொல்யூஷன், இதுக்கு தான் சொல்யூஷன் தேடுவேன். இப்போ எப்படி நம்ம ஆளுங்க சொல்யூஷன் தேடுறாங்கன்னு பார்ப்போமா? பிரச்சனை என்ன? த ப்ராப்ளம் இஸ், முதல் வசனம் த ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்குவோம். தண்ணி இல்லை. 2வது அல்லேலூயா. என்ன பண்ணாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த முதல்லேருந்தே வாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மோசையோட என்ன பண்ணாங்களா? கேட்கல, வாதாடுறாங்களாம். கொழா சண்டை போடுறாங்க, கொழாடி சண்டை போடுறாங்க, வாதாடுறாங்க. வாதாடி ஏன்னா இவர் பாக்கெட்டில் வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாரு, இவங்களுக்கு குடிக்காம எடுத்து குடிச்சிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கினாரு இவரு. அதனால இவங்க என்ன கேட்குறாங்க? நீ பாக்கெட்டில் வச்சுங்கிற வாட்டர் பாக்கெட்டை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க. அறிவு எந்த அளவுக்கு வேலை செய்யுது பாருங்க. நீ எனக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி கொடுக்க வேணும், நம்ம அப்படி யோசிக்கிறோம். ஆனால் லாஜிக் படி என்னன்னா, வேலை செய்ய கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்கள வேலை செய்ய வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க, ஒருத்தவங்கள, அவங்களுக்கு தண்ணி வேணா யார் கொடுக்கணும்? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு அறிவே இல்லை, சுத்தமாக அறிவுன்றதே கிடையாது. என்ன பண்ணாங்க அவங்க? மோசக்கிட்ட என்னமோ தண்ணி கேட்டாங்க. நீங்கள் இப்போ நீங்களே மாற்றி சொல்கிறீங்களே. கரெக்ட் தானே அவங்க கேட்டது? யோ உன் பேச்சை கேட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம். லாஜிக் என்னன்னா, உன் பேச்சை கேட்டு தான் நான் கிளம்பினேன். அல்லேலூயா. இங்கே இருக்கிற பிரச்சனையே அதுதான். ஊழியக்காரன் பேச்சை கேட்டு தான் நான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்னா there is something wrong with you. உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஊழியக்காரன் இப்போ நல்லா ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறேன், அற்புதமாக அப்படி வாழ்கிறேன் வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? பா வாழ்ந்தா இந்த ஊழியக்காரன் மாதிரி வாழணும். நாளைக்கே ஒரு தப்பு பண்ணுறேன், இங்கே உட்காந்துக்கின்னு கால் மேலே கால் பண்ண ஒரு சிகரெட்டை அப்படியே ஊதிக்கினே இருக்கிறேன் உங்கள் எதிரிலேயே. ஊழியக்காரன் என்ன ஆச்சு? என் மேலே இருந்த மரியாதை போகுமா? ஆண்டவர் மேலே இருந்த மரியாதையே போயிடுமா? என்னை குறித்து என்னை வச்சு ஆண்டவர் மேலே இருந்த மரியாதை உங்களுக்கு போயிடும். எப்போ தெரியுமா? நீங்கள் என்னை முதன்மைப்படுத்தினீங்கன்னா. அல்லேலூயா. ஊழியக்காரர் வருவார் போவார், போயினே இருக்கும், ஆண்டவர் அங்கேயே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவரை காட்டினது ஊழியக்காரர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எப்படி வாழணும், என்ன செய்யணும், உன் தேவையை சந்திக்கிறது யாரு அப்படின்னா நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க தானே சொன்னீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், இன்சிடென்ட் மட்டும் தான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் வந்து எங்ககிட்ட வருது, நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க, இப்போ அவங்க ஊழியம் செய்கிறாங்க, நம்மக்கிட்ட வராங்க. இது மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நடத்தி கொடுங்களோ இல்லை ஜோமனுங்களோ, நான் போகல, எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கள் 2 பேர் தான் போனாங்க. ஸோ நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கும் கூப்பிட்டாங்க, கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஒரு 4-5 வருஷம் கழித்து அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, அந்த கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பொண்ணு பையனுக்குள்ள பிரச்சனை. வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த குடும்ப பிரச்சனை வந்துருக்குது. இப்போ ஆச்சா போச்சா அப்படின்னு அந்த வீட்டு ஆளுங்கள் பேசுகிறாங்க. பாரு அவனை நான் இவனை அவனேன்னு இதாவது பேசுறது தானே குடும்ப பிரச்சனைனா பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா
குடும்ப பிரச்சனைகளை வர செய்கிறது தான் கேட்டு அதுக்கு நம்ம ஏதாவது என்ன பண்ணோம், இவங்க சைடும் கொஞ்சம் பேசணும், வேற வழி இல்லை. இவங்க சைடும் நீங்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு இவங்ககிட்ட சொல்லணும். அவங்க வந்தாங்கன்னா எப்பா உண்மையில தான் நியாயம் இருக்குது, அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு அவங்ககிட்டையும் சொல்லணும். 2 பேரையும் சொல்லி 2 பேரும் அறிவில்லாத இருக்கிற நீங்கள் சேர்ந்து வாழுங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சேர்ந்து வாழுங்க. ஏன் அப்பெல்லாம் நினைக்க மாட்டோம் சொல்கிறேன். சரி, அப்படி இல்லை அதுதானே பண்ணுவோம். இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாங்க பாருங்க, அப்படியே எங்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. ஐயா நீங்கள் கூட சொன்னீங்களே ஐயா அந்த பையன் நல்லவன்னு, எது நீ போய் மாப்பிள்ளை பார்த்த, கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட பத்திரிக்கை கொடுக்க வந்த, அன்றைக்கி அந்த பையன் நல்ல பையனான்னு கேட்டேன். நான் என்ன சொல்ல முடியும்? அந்த பையன் மோசமானவன், அவனுக்காக பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்ல முடியும்? நான் எப்போ நான் பார்த்தேன், அன்றைக்கி அவன் நல்ல பையன். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சின்ன பையன், அது சொல்கிறது உண்மை. 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனாக பார்த்தோம். அவர் சின்ன பையனாக டிராயரை போட்டு வந்தார், நல்ல பையனாக இருந்தார். அப்போ இப்போ அவர் கெட்ட பையனா இல்லை நமக்கு தெரியாது. நீ வந்து என்ன கேட்குற, ஐயா நீ சொன்னியே, அடா பாவி, ஏதோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட என்ன பண்ணியிருக்கலாம். இங்கே எப்படி வருது பாருங்க, சம்பந்தம் இல்லாதது. அது மாதிரி நமக்கு வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா யாரையாவது என்ன பண்ணணும், காரணம் காட்டணும். இவனால தான், இதனால தான், அதனால தான். இவளுக்கு அந்த அபாட்டார் மாதிரி வந்துச்சுல்ல, அதுக்கு அவ சொல்றா என்கிட்ட, நீ வாய் வச்சதுனால தான் அப்படிங்கிறா. நான் முந்தல் நாள் என்ன சொன்னேன், ஆண்டவர் எது கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரீம், எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் ரெடியா இருக்கணும்னு நான் சொன்னேன். இவங்க என்ன சொல்றாங்க, நீ வாய வச்சது. நான் வாய வச்ச அன்னைக்கு அது நடந்திருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோம். ஆனால் நான் வாயை வைக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு. ஒரு 2 மாசமா வயிற்றுக்குள்ள தான் இருக்குது அந்த பிரச்சனை, கண்டுபிடிக்காம இருக்கிறோம், அவ்வளோதான். அல்லேலூயா. நீ வாய் வைக்கிறதால உனக்கு காரணம் தேட முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு சோதனை வரும்போது காரணத்தை தேடிட்டு அலையக்கூடாது. சோதனைகள் வரும்போது அதை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற வழியை மட்டும்தான் தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுடைய தண்ணி தர வேண்டும் ஏன் இவர்கிட்ட கேட்குறாங்கன்னா, மோசக்கிட்ட கேட்குறாங்கன்னா, நீ தான் கூட்டிட்டு வந்த ஆளு, நீ தான் காரணம் இல்லை, நீ தான்டா காரணம்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க, அவரோடு கூட வாதாடுறாங்க. அப்போ மோசே கேட்குறாரு, என்னோடு ஏன்டா வாதாடுறீங்க? இப்போ என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட வாதாடாத, நீ பண்றது என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா கர்த்தரை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் வந்து ஜூன் மாசமா இந்த வர மாசம் போறாங்களா ஸ்கூலுக்கு, போயிட்டு ஒரு எனக்கு அந்த ஸ்கூல் பற்றிலாம் ரொம்ப ஞாபகம் இல்லை, எனக்கு நான் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 3 மாதத்தில் ஏதோ ஒரு எக்ஸாம் வருமா, அடுத்து ஒரு 3 மாதத்தில் ஒரு எக்ஸாம் வருமா, அடுத்து 3 மாதத்தில். அப்போது ஒரு சின்ன படியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரெடி பண்ணுறீங்க. குவார்ட்டர்லி எடுப்புக்கு நீங்கள் அந்த ஆனுவல் எக்ஸாம் வைக்கல, கொஞ்சமாக ஏதோ ஒரு இதில் அது ஒரு மிட் டர்ம்லாம் வைக்கிறீங்கல்ல, வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஆனுவலுக்கு வைக்கிறீங்க. அந்த டெஸ்ட் எனக்கு வைக்கக்கூடாது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு குழந்தை சொன்னேன், எப்படி இருக்கும்? புழங்க மாட்டீங்க போட்டு, படிக்க மாட்டாராமே, படிக்க மாட்டார், கும்ப மாட்டீங்க போட்டு, படிடா, அப்படி தான் படிக்கணும் சொல்லுவோம்ல. உங்களை கை காமிச்சு உன்னால தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த லாஜிக் இங்கே அப்படி தான் அப்ளை பண்ணுறாரு இவர். டெஸ்ட் வைக்கிறது ஸ்கூலு, நான் என்ன பண்ணேன், உன்னை கூட்டு போய் ஸ்கூலில் விட்டேன். டெஸ்ட் வைக்கிறது ஆண்டவர்கிட்ட கூட்டினு வந்து விட்ட வேலை தான் ஊழியக்காரன்து. இப்போ யாரை பிடிச்சிட்டாங்க அவங்க, நீ ஸ்கூலுக்கு கூட்டின்னு வந்ததால தான் அவன் எனக்கு டெஸ்ட் வைக்கிறான். அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதா? நீங்கள் ஸ்கூலுக்கு இவர் கூட்டினு வந்தாலும் டெஸ்ட் வச்சாங்களா, இல்லை யார் கூட்டினாலும் டெஸ்ட் வைப்பாங்களா? டெஸ்ட்டை பாஸ் பண்ணி தானே ஆகணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரை பரீட்சை பார்க்குறீங்க தெரியுமா? டெஸ்ட் வைக்கிற ஆண்டவரையே நீங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்க. எப்படி டெஸ்ட் வைக்கிறது ஆண்டவர், நீ தான் டெஸ்ட் வச்சேன்னு நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை எழுதுறேன். இந்த வசனம் அதான் சொல்லுது, படிச்சு பாருங்க.
என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள். அல்லேலூயா. டெஸ்ட் வச்ச ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த டெஸ்ட்டை நான் எழுதுறேன், தப்பு சொல்ல நான் எழுதுறேன், ஆனால் நீ பாஸ் பண்ணிட்டு வா, இந்த டெஸ்ட் உனக்கு நான் வைக்கிறேன், நீ பாஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி. முதல் வசனம் பிரச்சனை, த ப்ராப்ளம். ரெண்டாவது வசனம் ஆர்குமெண்ட், வாதாடுறது. மூணாவது வசனம் என்ன நடக்குதுன்னு வாசிப்போம். தவணம்னா தாகமா இருந்தபடியால், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமா இருந்தபடியால். ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. நம்பர் 1. அடுத்து எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஆடு மாடுகளை தண்ணீர் தாகத்தினால தவனத்தினால கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர். இது போன மாதம் பேசின டைலாக் உடைய வேற வெர்ஷன். இது போன மாதம் ஒரு டைலாக் பேசினாங்க. அந்த அப்படியே அந்த அதிகாரத்தை திருப்பி வாசிச்சு பாருங்க. அதே 3ஆம் வசனம் பாருங்க, எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. அதே 3ஆம் வசனம். எப்படி இருந்தாங்களா? அது அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணிப்பாங்க. நீங்கள், நான் ரொம்ப ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சும்மா டக்குன்னு சொல்லிவிடுங்க. என்னதான், எப்படி இருந்தாங்களா அவங்க? இறைச்சி பாத்திரம்னா கறி சமைச்ச பாத்திரம். கறி சமைச்ச பாத்திரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்களாம், அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டாங்களாம். அப்பத்தை திருப்தியாக அந்த அப்பம் எடுத்திருப்பாங்க, நடுவில் நான் சொன்ன மாதிரி அழகாக சிக்கன், நல்ல எலும்பு இல்லாத ஒரு சிக்கன் எடுத்து ஸ்டஃப் பண்ணி உள்ள, அதுதான் அது உட்காந்து கையால் அங்கே உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செத்து போயிருந்தா தேவையில்ல, இங்கே என்ன பண்ணிட்டு நீ பட்டினியால் சாகும்படி. ஏன்னா அங்கே சாப்பாடு இல்லை, அதனால் இந்த டைலாக். இப்போ டைலாக் எங்கே மாற்றுறாங்க இவங்க, இங்கே தண்ணி இல்லைன்னொடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் அங்கேயே இருந்திருந்தேன்னா எப்படி சொல்கிறாங்களா இல்லையா, கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர். அல்லேலூயா. என்னமோ இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரியும், இவரை கொண்டாந்து ஜெயிலில் போட்ட மாதிரியும். ஆண்டவர் ஒரு இடத்த ஒன்று கூட்டு போகிறாரு அப்படின்னா, ஒரு பாதையில் ஒன்று கூட்டு போகிறாரு அப்படின்னா, ஒரு பிளஸ்ஸிங்கை பார்த்துட்டேன். சரியா? இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் 7500 ரூபா சம்பாதிக்கிற ஆண்டவர் என்ன மாற்றிட்டார். அந்த 7500 ரூபா சம்பாதிக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதை சமாளிக்க 7500 ரூபாயும் செலவு பண்ணுற அளவுக்கு பிரச்சனை வருது. உடனே என்ன சொல்ல வேண்டியது, ஆண்டவரை 7500 ரூபாயும் கொடுத்துட்டு என்ன பண்ண, அதுக்கு பிரச்சனையும் கொடுத்துட்டல. ஆனால் இஃப் யூ திங்க் அபவுட், அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் 10000 ரூபாய் சம்பளத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரிகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் அடைவீங்க. திரும்ப இன்னொரு ப்ராப்ளம் வரும், அது உங்களை அடுத்த இடத்துக்கு 15000 கொண்டு போகுமா இருக்கும், 20000 கொண்டு போகுமா இருக்கும், 25000 கொண்டு போகுமா இருக்கும். பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீ வளராமல் அங்கேயே தான் இருக்கணும். வளரணும் அப்படின்னா நீ உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கே போய் தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னும் வருது பாருங்களேன், முறுமுறுத்து எங்களையும் ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ 3வது என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் ப்ராப்ளம், முதல் வசனம் ப்ராப்ளம், 2வது வசனம் என்ன பண்ணாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, 3வது வசனம் கம்பேரிசன் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், இங்கே நல்லா இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான், போன மாதமும் சொன்னேன், பிள்ளைங்கள்கிட்ட போய் என்ன சொல்லாதீங்கன்னு, அந்த பிள்ளை எப்படி படிக்குது பாரு சொல்லாதீங்கன்னு. அது ஏன் சொல்லும், மறுபடியும் சொல்லுதோ சொல்லலையோ மனசில் என்ன நினைக்கும், அவங்க இந்த அப்பா இருக்கிறாங்க அந்த அம்மா இருக்கிறாங்கன்னு அது நினச்சிடுச்சுன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குமோ அது மாதிரி தான் இது. ஆண்டவரை எந்த ஒரு காரியத்தோடு என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்திருந்தா, நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா, நான் அப்படி இருந்திருந்தா இப்படி இருந்திருந்தா, அப்படி ஒரு கான்வர்சேஷன் உங்கள் வாயில் வந்துருச்சுனாலே நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசமானவங்க, இன்னொன்னோ இது நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி, நம்மளுடைய மனித மூளை எப்படி வேலை செய்யும்,
அப்படிதான் அவங்க வேலை செய்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்கள என்னடா இவ்வளோ மோசமானவங்க அப்படின்னு. இன்னொன்று, அது நீ தான். நீ எவ்வளோ மோசமானவன் வெளியிலேருந்து சொல்கிறியோ அது வேற யாரும் இல்லை, நீயே தான், நானே தான். ஆமேன். ஆக இந்த 3வது வசனத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்டவரை கம்பேர் பண்ணுறாங்க, கம்பாரிசன்ஸ் பண்ணுறாங்க பழைய வாழ்க்கையோட. 4வது வசனத்துக்கு வாங்க. அல்லேலூயா. பார்த்தாரு மோசே, இது வந்து என்னோட பிரச்சனை இல்லை. மோசேக்கு தெரியும் இது என்னோட பிரச்சனை கிடையாது, என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. தண்ணி கொடுக்குறதோ தண்ணி உருவாக்குறதோ என்னோட டிபார்ட்மெண்ட் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க. நான் இவங்ககிட்ட போய் மண்டி அடிக்க தேவையில்லை. நான் என்ன பண்ண போகிறேன், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லறேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன். அது ஆங்கிலத்தில் ஆக்சுவலி வேற மாதிரி இருக்குது. வாட் ஷல் ஐ டூ வித் திஸ் பீப்புள். இவங்களை வச்சுக்கு நான் என்ன பண்ணுறது, அந்த அர்த்தத்தில். இங்கே வேற மாதிரி இருக்குல்ல, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன். ஆனால் வசனம் அப்படி இல்லை. இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது, இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே. அல்லேலூயா. கல்லெறியதுன்னா என்னது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கல்லெறியத்தை பற்றி தெரியுமா? எங்கேயாவது படித்த ஞாபகம் இருக்குதா வேதத்தில்? சொல்லுங்க. தப்பு பண்ணா ஏதோ ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா வேதாகமத்திலிருந்து? விபச்சாரம் பண்ற ஒரு ஸ்திரியை பிடிச்சி என்ன பண்றாங்க யூதர்கள், ஆண்டட்ட கொண்டாட போறாங்க. கொண்டாந்து இவ கையங்கலமா பிடிபட்டா இவளை கல்லெறிய போறோம், எங்க யூதர்களுடைய சட்டத்தின்படி நீ என்ன சொல்றான்னு கேட்டாங்க. இந்த கல்லறிகிற தண்டனையை குறித்து நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன். இது என்ன கதை, இப்போ இவங்க கல்லறிய பார்க்கிறார்களேன்னு சொல்கிறாரு, இது என்னது, சும்மா கல்லை தூக்கி அடிச்சிடுறதா இல்லை என்ன பண்ணுறது தெரியணும்ல. கல்லறிகிறதுனா என்னன்னு புரியணும்ல நமக்கு. எப்படி கல்லறிவாங்க, ஓட விட்டு அடிப்பாங்களா, இல்லை திடீர்னு கலவரம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, அப்போ அதை புரிஞ்சுக்கணும். இந்த கல்லெறிகிறது அப்படிங்கிறது ஒரு மாப் மென்டாலிட்டியில் அப்படியே ரவுடிங்க கூட்டம் சேர்ந்து அடி அது மாதிரி கிடையாதான். ப்ராப்பராக ஆர்கனைஸ்டு க்ரைம் இது. எப்படி அப்படின்னா, இப்போது தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க தெரியும்ல, நீங்கள் அவங்களுடைய சைக்காலஜிலாம் படிச்சிருக்கிறீங்களான்னு தெரில. அந்த தூக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அதை யார் போடுறதுன்னு அவங்களுக்குள்ள போட்டி வருமா. நான் போட மாட்டேன், நீ போட மாட்டேன்னு. தூக்கு போடுறது தண்டனை யார் கொடுத்தாச்சு, கோர்ட்டு கொடுத்துருச்சு. ஆனால் கோர்ட்டு கொடுத்தாலும் அந்த தண்டனையை நிறைவேற்றத்தில் பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. அதை யார் நிறைவேற்றுறது? ஏன்னா மனிதர்களுக்கு எப்பவுமே என்ன தெரியுமா, என் கையால் யாரும் என்ன பண்ணக்கூடாது. அப்போ நீ அதை பிடிச்சி அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்க போறேன்னா அதில் அந்த அந்த கயிறோட எண்டில் ஒரு உயிர் போகுது. அதை யார் செய்யறது? அப்போ அந்த ரத்தப்பழி என் மேலே வந்துடும்ல. அப்போது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை தான் இந்த கல்லெறிதல் பண்ணுது. எவன் அடித்து சேர்த்தான்னு தெரியாது, எல்லாம் சேர்ந்து அடிக்கலாம். குற்றம் ஒருத்தருடைய கிடையாது. யூதர்களுடைய இது பாருங்க, குற்றம் யாருக்கு வராது, ஒரு ஆளுக்கு வந்து சேராது. கல் எடுத்து அடிக்க போகிறீங்க மொத்தமாக. இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் நிற்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வேறு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆள் கல் எடுத்து வீசி அடிக்கிறீங்க அப்படின்னா யார் அடிச்சு, எல்லாரும் சேர்ந்து தான். நீங்கள் ஒரு ஆள் என்ன கொல்ல போகிறது இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் கொல்றீங்க. அப்போ புரியுதா? இந்த கல்லெறிதல் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தர் மேலே என்ன வந்துடக்கூடாது, ரத்தப்பழி வந்துடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, எப்படி அவங்க கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ரோட்டில் ஓட விட்டு கல்லெறியில. அந்த படத்தில் நம்ம கருணாமூர்த்திலேயோ எதிரையோ காட்டுறாங்க, ரோட்டில் ஓட விட்டு அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இல்லை. அது நான் படித்து பார்த்த வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை ஓட விட்டுல அடிக்க மாட்டாங்க. பள்ளம் தோண்டிட்டு பள்ளத்தில் உங்களை பாதி புதைச்சிட்டு நீங்கள் எந்திரிச்சு ஓட முடியாத அளவுக்கு புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்க. அல்லேலூயா. எப்படி ஏன்னா இது ஒரு மாப் மென்டாலிட்டியில் பண்ணுற, இது கோர்ட்டு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஏன்னா அந்த காலத்தில் இவங்க வச்சிருந்த கோர்ட்டு தான் இது. கல்லெறிந்து தண்டனை கொடுன்னு கோர்ட்டு கொடுத்துருச்சுன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு யார், மக்கள் நிறைவேற்றுவாங்க. புரிஞ்சுதா? கல்லெறியத்தின என்னன்னு புரிஞ்சுதா? இப்போ இங்கே இவங்க என்ன பண்ண போகிறாங்க, கல்லெறிய பார்க்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன கொலை பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் யாராலையும் சொல்ல முடியாது. சொல்கிறது புரியுதா? நீங்கள் என்ன சும்மா ஒரு கையை அடிக்க வந்தீங்களாக்கும், நான் போய் கொலை பண்ணுறேன்னு சொல்லுவேண்ணா?
என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லுவேனா இருக்கும். ஆனால் என்னை நீங்கள் கொலை பண்ணுற வரீங்கன்னா கத்தியை தூக்கிட்டு வரீங்கன்னு அர்த்தம். கத்தியை தூக்கிட்டு வந்தீங்கன்னா தான் நான் என்ன யோசிப்பேன், என்னை இவங்க கொலை பண்ண வராங்க அப்படின்னு. ஆக இந்த ஜனங்கள் முறுமுறுத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணதை வச்சு மோசே முடிவு பண்ணிட்டாரு. ஆஹா, இந்த ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க, என்ன கொலை பண்ண பார்க்குறாங்க. கரெக்டாக சொல்லணும்னா கொலை பண்ண பார்க்குறாங்க. ஆண்டவரே, இவங்ககிட்ட நான் இவங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆண்டவரை நோக்கி ப்ரேயரை பண்ணுறாரு. அல்லேலூயா. இதை ஸ்டெப்பு யார் செஞ்சுருக்கணும் அப்படின்னா, முதல் வசனத்தில் ப்ராப்ளம் வந்தவுடனே ரெண்டாவது வசனத்தில் என்ன வந்திருக்கணும், ஆர்கியூமெண்ட் வந்திருக்கக்கூடாது, ஜெபம் வந்திருக்கணும். அல்லேலூயா. ஆனால் என்ன வந்துச்சு, ஆர்கியூமெண்ட் வந்துச்சு, கம்பேரிசன்ஸ் வந்துச்சு. இப்போ மூணாவது கொலை பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. மோசே என்ன பண்ணாரு, ஆண்டரை நோக்கி ஜெபம் பண்ணாரு. மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை நீ உன்னோடு கூட்டிக் கொண்டு நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு. அல்லேலூயா. ஏங்க அந்த கோலை வச்சு அவர் வேற எதுவுமே பண்ணலையா? அந்த கோலை வச்சு வேற எதுவுமே பண்ணலையா? ரெட் சி, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளந்தது அந்த கோலை வச்சு தான். அந்த கோலை நதிக்கு நேராக நீட்டும் போது தானே, இல்லை இல்லை ரத்தம் அப்போ மாறிச்சு, தவளைகள்லாம் பிறந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாட் ராங். அந்த இதை நீட்டும் போது அதுலேருந்து என்ன வந்துச்சு, தவளைகள். அந்த நைல் நதியிலிருந்து தவளைகளாக பிறந்து வெளியில் வருது. அந்த கோலை கீழே போடும்போது பாம்பாக மாறிச்சு. என்ன சொல்லியிருக்கலாம், நீ பாம்பாய் மாறின கோல் இல்லை, கடைசியாக ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்குல்ல, அந்த அற்புதத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு. அல்லேலூயா. 7:20 வாசிங்க, யாத்திராகமம். சரிங்க, நதியை அடித்த உன் கோல்னு சொன்னார்ல, இந்த நதியை எப்போ அடிச்சிருக்கிறாரு, இங்கே தான் அடிச்சிருக்கிறாரு. அடிக்கும்போது என்ன நடந்துச்சு, நைல் நதி என்னவா மாறி இருக்குது. நீ இப்போ அவர் சொல்கிற ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ நைல் நதியை ரத்தமாக மாற்றினல ஒரு கோல், அதை எடுத்துகிட்டு போ. அல்லேலூயா. அந்த ரெஃபரன்ஸுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. நீ நைல் நதியை ரத்தமாய் மாற்றின அந்த கோலை எடுத்துக்கிட்டு போ. அல்லேலூயா. போயிட்டு என்ன பண்ணுமா, உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். ஆமேன். உனக்கு முன்ன நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு 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 இடத்த சொல்றாரு, அங்க என்ன இருக்குதா, அது வசந்த போடுங்க, நான் இங்க வேற வச்சிருக்கிறேன். கண்மலை. கண்மலைனா ஆங்கிலத்தில் ரொம்ப சிம்பிளா இருக்குது, ராக். இன்னும் கூட அதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரே இதுவாலாம் இருக்கிற பாறை. நிறைய இப்போ மலைகளில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பல பாறைகள் சேர்ந்து மலையாக உருவாகிருக்கும். ஆனால் இந்த வந்தவாசி மலையில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பாறையாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாக ஒரே பாறை இருக்கும், பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், அப்படியே ஒரே ஸ்டீப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பாறைகளுக்கு பேர் தான் என்னது, கண்மலை, ராக். அந்த அது மேலே போய் நில்லு, சாரி, நான் அது மேலே நான் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூப்பரை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண சொல்கிறாங்க, எப்பா ஒரே மலைன்னு ஒரே கண்மலைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே நான் நிற்கிறேன், அது நீ என்ன பண்ணு, அடி. அங்கே என்ன பண்ண, ஒரு நைல் நதி நீ அடிச்ச, நதி என்னவா மாறிச்சு, ரத்தமாக மாறிச்சு. இங்கே என்ன பண்ண போகிற, மறுபடியும் இந்த கண்மலையை நீ அடிக்க போகிற, அங்கே என்ன பண்ண போகுது, தண்ணீர் புறப்பட்டு வரப்போகுது. அல்லேலூயா. சரி, இப்போ இங்கே விட்டுட்டேன் வசனத்தை. யா, ரத்தமாய் மாறி போயிடுச்சு. சரியா? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிட்டாரு, சால்வ் பண்ணிட்டார். உன் பிரச்சனை என்ன, தண்ணி தான் பிரச்சனை. அதுக்கு நீ பண்ண வேண்டியது என்ன,
ஜெபம். ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்த, கம்பேரிசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, கொலை பண்ணுறதுக்கு வழி தேடிக்கிட்டு இருந்த, காரணத்தை தேடிக்கிட்டு இருந்த. யாரடா இந்த விஷயத்துக்கு யாரை நான் நம்ம காரணம் காட்டலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். சிம்பிளாக மோசே ஒன்றே ஒன்று தான் செஞ்சார். ஆண்டவர் இந்த பிரச்சனையை கொஞ்சம் பாருங்கள். சிம்பிள். சொன்னதுமே ஆண்டவர் அதுக்கான வழியை செஞ்சிட்டார். அல்லேலூயா. அந்த இடத்த உங்களுக்கு பார்க்கணுமா? அந்த ஓரேபுடைய அந்த கண்மலையை பார்க்கணுமா உங்களுக்கு? போடுங்க அப்படியே. இதுதான் அது. இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரே பாறைன்னு சொன்ன மாதிரி தானே உங்களுக்கு ஞாபகம்? என்ன ஆச்சு? மாற்றி போட்டியா இல்லை உடச்சியா? அடிச்சு இது உடஞ்சிச்சுன்றீங்களா நீங்கள்? அடிச்சு இந்த அளவுக்கு ரெண்டா கை குச்சால் அடிச்சு ரெண்டா ஆயிடுச்சுன்றீங்க. அடாடாடாடா. வசந்த் வாசிச்சிடலாமா? ஒரு நிமிஷம். வசனத்தை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், சாரி. ஏசாயா 48:21 வாசிங்க. ஏசாயா 48:21. அல்லேலூயா. அப்போ நீங்க சொன்னது என்னதான்? கரெக்ட் தானா? மோசே அடிக்க ஆண்டவர் என்ன பண்ணாரா? கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. அல்லேலூயா. ஆனா நீங்க இப்ப பாக்குற போட்டோல தண்ணி வந்துனுக்குதா? ஏன் தண்ணி வரல? அந்த அற்புதம் நடந்ததுக்கு ஆதாரமே தெரியல. அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கும், சில ஏதோ ஒரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது அதை ஏதோ ஒரு அற்புதம் செய்யும்போது அங்கே இருக்கிற ஸ்ப்ரிங், அதாவது அங்கே கீழே தண்ணி, ஸ்ப்ரிங்னா ஒன்றும் இல்லை, நிலத்துக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். தெரியும்ல உங்களுக்கு? எப்படி நிலத்துக்கு மேலே ஆறுகள் இருக்குதோ பூமிக்கு கீழே நிறைய ஆறுகள் இருக்குது. அந்த ஆறுகளில் ஒன்று தான் உங்கள் கிணத்துலையோ உங்கள் போர்லையோ வந்து தண்ணியை கொடுக்கறது. அந்த ஆறுலேருந்து போகிற சின்ன சின்ன கிளைகளில் தான் தண்ணி கிடைக்குது. அப்படி ஏதோ ஒரு கிளையிலிருந்து உடஞ்சி வெளியே வந்து தண்ணீரை கொடுத்துருக்குது. ஆனால் இதை ஃபஸ்ட் டைமு ஸ்ப்ரிங் எதுவும் கிடையாது. ஒருவேளை இந்த பாறை தான் தண்ணி சோர்ஸா, அதுக்குள்ளே தான் தண்ணி இருந்ததா, பலூன் மாதிரி தெரியாது. ஆண்டவர் செய்கிறது எப்படி தெரியுமா? சாத்தியம் இல்லாதவைகள் இருந்து அசாத்தியமானவைகளை செய்கிறவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாறையை பார்த்துட்டு இது தண்ணியை கொடுக்கணும்னு யாராவது சொன்னா போடா முட்டாள் அப்படின்பண்ணா. இதுவா தண்ணியை கொடுக்கும்? இந்த பாறை பார்த்தா இதை பார்த்தா தண்ணி கொடுக்குற மாதிரியா இருக்கு. ஆனா நீ எது நடக்காது, எதுல இந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்றியோ அதை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் அற்புதம். தண்ணி வர இடத்துல தண்ணி வரத்துல அற்புதம். தண்ணி எங்க வராதோ அந்த இடத்துல தண்ணீர் வருவது தான் ஆச்சரியம், அதிசயம். ஆமேன். அல்லேலூயா. அது சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற எல்லைப்படி அது சவுதி அரேபியாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஏதோ இது பண்ணுறதா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சவுதி அரேபியாங்கிறதால அது ஏதோ பாசிபிள் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல நமக்கு சரியா. ஆக இதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை சொல்லிக்கிட்டு சாட்சியாக நின்றுட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? சரி, இப்போ எந்த வசனத்தை வாசிக்கணும்? நம்ம 7ஆம் வசனத்தை வாசிங்க ப்ளீஸ். அல்லேலூயா. 2 பேர் வைக்கிறாங்க, மாசா, மேரிபா. நம்ம சொல்லுவோம்ல இந்த கரஸ்பாண்டிங்லியா நம்ம ஒரு ரெஸ்பெக்டிவ்லின்னு நம்ம ஆங்கிலத்தில் முறையே அப்படின்னு வரும். அது மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா மாசாங்கிறதுனா என்னதுன்னா கர்த்தரோடு வாதாடுகிறவர்கள் இருக்கிற இடம் எது? மாசா. மேரிபா என்றால் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கிற பரீட்சை பார்க்குற கூட்டம். சொன்னது புரிஞ்சுதா? மாசா என்றால் கர்த்தரோடு கூட வாதாடுகிற கூட்டம், கர்த்தரோடு கூட வாதாடுகிறவன், கர்த்தரோடு கூட முரண்டு பண்றவன் மாசா என்றால்.
மேரிபா என்றால் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்கிற புத்தி. அல்லேலூயா. 1000 பிரச்சனை வரும், 1000 பிரச்சனை வரும். ஆனால் எந்த நேரத்துலையும் என் ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகம் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. நான் செய்தியோட ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த ரீல்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்ல, நான் அதோட எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் மட்டும் சொல்கிறேன். இதுக்கு முந்திலாம் டிவி தானே, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் டிவி தானே. இந்த டிவியில் பொதிகையில்னு நினைக்கிறேன், பொதிகையில் இந்த பேர் மறந்துடுச்சு, ஆழ்வாளர், அது ஒரு அது ஐயோ ஒருத்தருடைய அது இல்லை ஒரு நாடகம் போகும். அந்த நாடகம் வந்து என்னன்னா, ஒரு ஏதோ பேர் சொல்லுவாங்களேப்பா, ஒரு இவரோட முனிவரோ ஒரு 72 பேர் என்னமோ இருப்பாங்களே இந்த இந்துக்கள்ல, ஆழ்வாரா நாயன்மாரில் யாரோ ஒருத்தர், அவரோட கதை எனக்கு மறந்து போச்சு. அது ஒரு பாட்டெல்லாம் போட்டு பொதிகை டிவியில் வரும். அந்த கதையை பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் அப்பா இல்லைன்னா நான் பார்த்துன்னு இருப்பேன் உட்காந்துன்னு, எங்கள் அப்பா அம்மா யாரும் இல்லைன்னா பார்த்துன்னு இருப்பேன். ஏன்னா நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வளர்ந்தது எந்த குடும்பத்தில், பாஸ்டர் குடும்பத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாட் கேன் ஐ டூ, இல்லை கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தட்ஸ் த ப்ராப்ளம். நீங்கள் யாருங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்கள் பாஸ்டர் குடும்பத்திலே இருக்கிறீங்களா, டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த கதை உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளே கூப்பிட்டு போ என்ன சொல்லணும்னா, அவர் என்ன பண்ணுவார், அங்கே போயிட்டு ஆராதனை பண்ணுவாரா, அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒன்று பண்ணுவார்ல, அது எனக்கு என்ன பண்ணோம், சப்கான்ஷியஸாக என் பிரெயின்குள்ளே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கதை வரும் தெரியுங்களா, இந்த வில்லு பறக்கும், அந்த இன்னொரு வில்லு போய் பிரிச்சு அப்படியே அந்த பழைய கதைகளில் வரும், சினிமாவில் வரும். இதெல்லாம் சப்கான்ஷியஸாக உங்களுக்குள்ள அந்த விக்கிரகத்தை க்ளோரிஃபை பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? சப்கான்ஷியஸாக எனக்கு வந்து நான் அதை நம்பலை, அது என் தெய்வம் கிடையாது, என் தெய்வம் ஆண்டவர்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அதுக்காக பார்க்கல. நான் என்ன ரீசன் கொடுக்குறேன், சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்குறேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு என்ன இருக்குது வேலை, படித்தேன் முடிச்சிச்சு, கொஞ்ச நேரம் நான் டிவி பார்க்குறேன், கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன், இருக்க ஒரே ஒரு பொதிகை டிவி, அதில் இது வருது நான் பார்க்குறேன். என் ரீசன் ரொம்ப சிம்பிள், நியாயமாக இருக்குது. ஆனால் அந்த ரீசனில் என்ன உள்ள வருதுங்கிறது தான் மேட்ரு. அல்லேலூயா. எப்படி அது உள்ள வந்து தப்பான காரியங்களை சொல்லிக் கொடுக்குதோ, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ரீல்ஸ் அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அதை சொன்னேன். ஆக எனக்குள்ள என்ன வரக்கூடாது அப்படின்னா, இந்த மாசாவின் சிந்தனையோ மேரிபாவின் சிந்தனையோ எனக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. நான் என் தேவனோடு கூட வாதிடுகிறவனாக இருக்கக்கூடாது. இல்லை என் தேவனை குறித்த அந்த உபதேசங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களுக்கு நான் சார்புள்ளவனாக இருக்கக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப குழப்பிட்டேன்னா, தேவனுடைய உபதேசங்களுக்கு எதிரான உபதேசங்கள் இருக்குல்ல, அது பக்கம் நான் போய் சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு கை இங்கே வச்சுக்கிட்டு ஃபுல்லாக சாஞ்சு நிற்கிறது எங்கே இருக்கிறது, இந்த பக்கம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நான் இருந்தால் ஒன்று தேவனுக்குள்ளே இருக்கணும். இந்த சில பேர் சொல்லுவாங்க, அரசியலில் சொல்லுவாங்க நான் மையம் அப்படின்வாங்க. அரசியலில் மையம்னு ஒன்று கிடையவே கிடையாது. லெஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது, சாரி இது ரைட்டுன்னு ஒன்று இருக்குது, லெஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பக்கம்னு ஒன்று இருக்க முடியும், இல்லைன்னா இந்த பக்கம் போயிட்டு விக்கிரகம் பக்கம்னு இருக்க முடியும். நான் நடுவில் ஆண்டவரை கொஞ்சம் தேவைன்னா தொட்டுக்குவேன், விக்கிரக தேவைன்னா தட்டிக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, மாசானா இந்த மாசா பாட்டில் இல்லை, மாசான்றாங்க, ஒரு மாசா கம்பெனி மாசா குடிக்கக்கூடாது போலது அப்படின்னா ஃப்ரூட்டி வாங்கினு சொல்லக்கூடாது. மாசாவின் சிந்தனையோ மேரிபாவின் சிந்தனையோ, மாசாவின் சிந்தனைனா தேவனோடு கூட முரண்டு பிடிக்கிற, தேவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிற, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, அது நமக்குள்ள இருக்கக்கூடாது. கையை எப்படியே வச்சிருக்கிறேன் பாருங்க. ரெண்டாவது, மேரிபா என்றால் தேவனே இருக்கிறாரா, ஆண்டவர் இருக்கிறாரா, உண்மையாவே இருக்கிறாரா, அந்த சந்தேகம் வரவே கூடாது. எப்போ தெரியுமா சந்தேகம் வரும், நம்ம நல்லா இருக்கும்போது சந்தேகம் வராது. ஏதாவது உடம்பு ரொம்ப முடியல, எழுந்து கூட நிற்க முடியல, அன்னைக்கு வந்துடக்கூடாது அந்த சிந்தனை, ஒருவேளை ஆண்டவர் இருக்கிறாரோ இல்லையோ.
யோபு சொல்ற மாதிரி தான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அது எப்படி கொன்று போட்டதுக்கு அப்புறம் நம்பிக்கையா இருப்பேன்? அதெல்லாம் தெரியாது, நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. கொன்று போட்டதுக்கு அப்புறம் நீங்க நம்பிக்கையா இருக்க முடியுமா? சொல்லுங்களேன். அதெல்லாம் கிடையாது, நான் நம்பிக்கை தான் இருப்பேன். கொண்டு போடு என்ன சொல்லு, என்ன கொண்டு போடு, நான் நம்பிக்கையா தான் இருப்பேன். அது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சாக போற கடைசி நிமிஷத்துல உயிரா ஆண்டவரான்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன தெரியுமா சொல்லணும்? உயிராவது அதுவாதுன்ட்டு யாரை போய் பிடிக்கணும்? ஆண்டவர் காலை போய் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அதுதான் கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன்றது. அந்த உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நான் செத்து போறேன். எத்தனையோ ரத்த சாட்சியாக மரித்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு நமக்கு அந்த பாடு ஒன்றும் கிடையாது, ஜாலியா இருக்கிறோம், எந்த கஷ்டமும் கிடையாது நமக்கு. ஆனால் எத்தனையோ பாடுகள் மத்தியில இந்த வசனத்தை படிச்சதுனால, ஆண்டவரை பேசுனதுனால, ஆண்டவரை ஆராதிச்சதுனால நமக்கு அந்த கஷ்டம் கிடையாது. நீ உட்காந்து சொகுசா உட்காந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எந்த குறையும் நமக்கு கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டு ஆண்டவரை மறுதளிக்க கூடாது. அல்லேலூயா. அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற சந்தேகம் என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஆமென். இந்த கடைசி 8வது வசனத்தை மட்டும் வாசிச்சிருவோம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பிரச்சனை இது என்னது? அற்புதம் நடந்துச்சு, சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, அடுத்து என்ன வரணும்? கொண்டாட்டம் வந்துருச்சு, அடுத்து என்ன வரணும்? அடுத்த சோதனை வரணுமா? 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், வந்துச்சான்னு பார்ப்போம். கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்காம, கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம செலிப்ரேட் பண்ணாங்களா இல்லையா ஒன்றும் தெரியல. எது வந்துருச்சுங்க அடுத்தது? ஒரு அற்புதம் நடந்து முடியல, அதுக்குள்ள என்னென்ன வந்துருச்சு? இப்போ இந்த யுத்தத்துக்குள்ள நம்ம போறது இல்லை, யுத்தத்துக்குள்ள நம்ம அடுத்த வாட்டி போகலாம். ஆனால் இவன் வந்தவன் யாருன்னு மட்டும் நம்ம வாசிப்போம். ஒரு 6 நிமிஷம் இருக்குது, அதனால நம்ம அதை நம்ம வாசிப்போம். வந்தது யாருன்னு பார்ப்போமா? வந்தது யாருங்க? அமலேக்கியர். யாருங்க அமலேக்கியர்? யாரு? வாசிப்போமா? 36:12 ஆதியாகமம் 36:12. ஆன்சர் வந்துருச்சா உங்களுக்கு? யாரு அமலேக்? யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் அதில் இருக்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு யார் அவர்? தெரிஞ்சவர் தானே? உங்களுக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரா பார்த்து சொல்லுங்க. தெரிஞ்ச மாதிரி இருக்கா, தெரியாத மாதிரி இருக்கா? தெரிஞ்ச மாதிரி இல்லையா? அமலேக் வாஸ் born to எலிபாஸ். எலிபாஸுக்கு பிறந்தாராம். யாரு? எலிபாஸுக்கு அமலேக்கை பெற்றார் அவங்க. ஓகே, எலிபாஸுக்கு அமலேக் பிறந்தார். அப்போ அமலேக்கோட அப்பா யாரு? எலிபாஸ். இப்போ எலிபாஸுக்கு ஒரு அப்பா சொல்லி இருக்குதுல்ல, அது யார் சொல்லுங்க பாருங்க. சன் ஆஃப், இவர் யாரு? எலிபாஸ் வந்து சன் ஆஃப் ஏசா. இந்த ஏசா யாரு? யாக்கோபுடைய அப்பா புள்ளியா? அண்ணனா தம்பியா? அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது எனக்கு, என் மனசுல. ஏன்னா அவங்க ரெட்டப்பிறவி இல்லை எங்களுக்குள்ள. நாங்கள் வீட்டில் உட்காந்து அதை சயின்ஸ்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணோம். அப்புறம் நான் தான் கடைசியில் மொக்க வாங்கினேன், அது வேற விஷயம். எங்கேயோ படிச்சுட்டேன் நான். எங்கேயோ படிச்சுட்டு அது என்ன படித்தேன் அப்படின்னா, ரெட்டை குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, ரெட்டை குழந்தைங்கள பொதுவாக முதல் வர குழந்தை 2வது குழந்தைன்னுவாங்க, 2வது வர குழந்தை குழந்தைன்னுவாங்க. இது என் மண்டையில் ஏறி இருந்தது. யார் சொன்னாங்க, நான் எங்கே படித்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சேர்ந்து, அது எப்படி முதல் வரத்தானே முதல், 2வது வரத்தான் 2வது அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசின்னு போயிட்டு, நான் டிரைவிங் பண்ணுகிறனால முடியல, எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நோண்டி பார்த்தா நான் சொன்ன தப்பு. நான் இத்தனை நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆண்டவருடைய அந்த இதுக்கு நான் விளக்கம் ஏன் என் மைண்ட் அப்படி கேட்குதுன்னா, முதல் பிறந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை எப்படி ஏமாற்ற முடியும்? ஏன்னா நான் முதல் பிறந்த பிள்ளை, எனக்கு அவருக்காக நான் யோசிக்கிறேன். முதல் பிறந்த பிள்ளைக்கு நீங்கள் எப்படி ஆசீர்வாதத்தை ஏமாற்ற முடியும்? கரெக்ட் தானே? லாஜிக் தானே? முதல்ல பிறந்தாருன்னா முதல்ல கிடைக்க வேண்டியதெல்லாம் அவருக்கு கிடைக்கணும். அது ஏன் அவருக்கு கிடைக்கல? எனக்கு அந்த நியாயமான சந்தேகம். எப்படி ஆண்டவரே இந்த வேலையை செய்ய முடியும்? ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டார்ல. அப்போ ஆண்டவருக்கு முட்டு கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? காரணம் தேடுறேன். அந்த காரணம் தான் இது. ஆனால் நான் சொல்லட்டுமா, ஆண்டவருக்கு நம்ம முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவ்வளோ வரிஞ்சு கட்டிட்டு வந்து வசனத்தை நீங்கள் திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேடி பார்த்தோம், கிடைக்கல. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் இங்கே வந்து செய்தியில் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம அப்புறம் யோசிப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஈசாக்குடைய பிள்ளைகள் யார் யார்? ஏசா. இந்த ஏசாவுடைய பேரன் தான் யாரு? அமலேக். ஏசாவுடைய பேரன். இஸ்ரவேல் யாரு? யாக்கோபுடைய சந்ததி. கிட்டத்தட்ட யாக்கோபுடைய பேரப்பிள்ளைங்கன்னு சொல்லலாம். ஏன்னா யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைங்க அவங்களுடைய வாரிசு ஒரு 400 ஆண்டு ஆயிடுச்சு. 400 ஆண்டு ஆயிடுச்சு. இங்கேயும் 400 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ சண்டை போட வந்தது யாரு? பங்காளி. நம்ம பாஷையில் சொல்லணும்னா வந்தது பங்காளி தான் சண்டை போட வந்திருக்கிறாரு. ஏன்னா ஏசாவுடைய பேரப்பிள்ளைங்க அமலேக்கு, யாக்கோபுடைய பேரப்பிள்ளைங்க இஸ்ரவேல். இவங்க 2 பேர். இப்போ என்ன பண்ணுறாரு? இவர் தான் அமலேக்கு என்ன பண்ணுறாரு? சண்டை போட வர்றாரு. நான் என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறேன். என் சிந்தனைக்குள்ளே என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறேன். இங்கே வசனத்தில் அது வேதாகமத்தில் இல்லை, ஆனால் என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறேன். இப்போது நான் தான் வச்சுக்கோங்களேன், எங்கள் அப்பாவோட தம்பிங்க துரோகம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? என் தம்பி துரோகம் பண்ணிட்டான்னு பிள்ளைங்கிட்ட சொல்லுவார். நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பா வந்து கோடீஸ்வரனாக இருந்திருக்க வேண்டியது, அவங்க தம்பிங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த நிலைமைன்னு நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன். என் பிள்ளை அவன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான். நாம் யாராக இருக்க வேண்டியது? ராஜ பரம்பரையாக இருக்க வேண்டியது. ஆனால் நம்ம என்ன இருக்கிறோம்? இப்போ பிச்சை எடுக்கிறோமா? யார் சொல்கிறது? ராஜ பரம்பரையாக இருக்க வேண்டியது. இன்றைக்கி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இல்லை, நான் தான் சொன்னேன், நீங்கள் யாரை சொல்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு என்ன பண்ணியிருப்பேன் நான்? என்னுடைய வன்மத்தை சந்ததியாக என்ன பண்ணியிருப்பேன்? நான் பரப்பியிருப்பேன். கண்டிப்பாக செய்வானே, செய்ய மாட்டான். நியாயம் தானே? என் சொத்தை அடிச்சுன்னு போயிட்டான். அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கும். எப்படி? ஏமாத்தினவங்களுக்கும் அந்த வரலாறு தெரியும், ஏமாந்தவங்களுக்கும் வரலாறு தெரியும். ஒருவேளை அது காரணமாக இருக்கலாம். வசனம் ஒரு காரணத்தை சொல்லுது, நம்ம அதுக்கு வருவோம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வேகமாக வாசிக்கலாம். உபாகமம் 25:17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே பலவீனரை எல்லாம். அல்லேலூயா. இப்போ இந்த வசனம் இங்கே என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வர வழியில் அமலேக்கியர் எப்படி உங்ககிட்ட வந்தாங்களா? ஏங்க இவங்களுக்கு எதிராக வர்றது தேவனுக்கு பயப்படணும்? இவங்களுக்கு எதிராக வர்றது எப்படி நான் தேவனுக்கு பயப்படணும்? இவங்களுக்கு வந்தால் இவங்களுக்கு எதிராக தான் நான் பயப்படணும். ஏன் தேவனுக்கு பயப்படலன்றாங்க? ஏன் தெரியுமா? நீ தேவனோட பிள்ளை மேலே கை வைக்கிறேன்னா அது அவங்க மேலே இல்லை கை, அது ஆண்டவர் மேலே வைக்கிற கை. அல்லேலூயா. அப்போ என் மேலே ஒருத்தர் கை வச்சிட்டானா யார் மேலே கை வச்சிட்டான்? நான் போய் வாய் கொழுப்பாக ஒன்று பேசுகிறேன், வாய் கொழுப்பாக ஒன்று போய் வம்பிழுக்கிறேன், உங்ககிட்ட தான் வெளியில் ரோட்டில் வச்சு வம்பிழுக்கிறேன், வாய் கொழுப்பில் வந்து வம்பிழுக்கிறேன். அப்போ அடிச்சிட்டீங்க. அப்போ இதை மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஆண்டவர் நிமித்தம் படுற பாடுகள் தான். நான் சொந்த வாய் கொழுப்பில் போயிட்டு எவனையாவது வம்பு இழுத்து அடி வாங்கின்னு வந்து பார் என்ன அடிச்சிட்டான் அது ஆண்டவர் அடிச்ச மாதிரி கண்டிப்பாக கிடையாது. உன்னை அடிச்ச மாதிரி தான் அன்னைக்கு. ஏன்னா நீ வாய் கொழுப்பாக போய் பேசின, உன் சுயத்தில் போய் நீ பண்ண, ஆண்டவரை கொண்டு. அப்போது இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு தெரிஞ்சு அவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு விரோதமாக வந்து எப்போ அடித்தாங்க தெரியுமா? நீ இளைத்து நீ விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை வெட்டினான். அல்லேலூயா. யுத்தத்தில் ஒரு அறம் இருக்குது. யுத்தம் தான், யுத்தமே அறம் கிடையாது. ஆனால் யுத்தத்தில் ஒரு அறம் இருக்குது. என்ன தெரியுமா? யார் யாரோட சண்டை போடணும் தெரியுமா? போர் வீரனோட தான் சண்டை போடணும். போர் வீரன் வந்து வெகுஜன மக்களை வெட்டக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்குது. நார்மல் சிவில் பீப்புளை என்ன பண்ணக்கூடாது? போர் குண்டு கொண்டாந்து நம்ம மேலே போட முடியாது, போடக்கூடாது. போடுவாங்க, அது வேற விஷயம்.
ஆனால் சட்டப்படி என்ன பண்ணக்கூடாது, குண்டு நம்ம மேலே போடக்கூடாது. குண்டு யார் மேலே நம்ம போடணும்? அந்த இராணுவ படை, எதிராளி இராணுவ படை வந்து நம்ம இராணுவ படை மேலே குண்டு போடலாம், நம்ம இராணுவ படை எதிர் இராணுவ படை மேலே குண்டு போடலாம். மக்கள் மேலே குண்டு போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. இவன் என்ன பண்ணுறான், தந்திரமாய் வந்து இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்துள்ள பலவீனரை வெட்டினான். ஜனங்க கிட்ட வர்றதே தப்பு, அத ஜனங்கள்லையும் யார்கிட்ட வந்தானா, பலவீனமா இருக்கிறவங்கள. அல்லேலூயா. இந்த அமலேக்கியன் ஏன் தெரியுமா, அவனுக்கு வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் நீ திருடிட்ட. என்ன நினைக்கிறான், அவன் ஆசீர்வாதத்தை நீ திருடிட்ட. ஏன்னா அவங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருப்பார், அவங்க தாத்தா தான் சொல்லி கொடுத்துருப்பார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். ஆதியாகமம் 25:31. அல்லேலூயா. சேஷ்டபுத்திர பாகம்னா என்னது எனக்கும் தெரியல. அப்புறம் படித்து பார்க்கும்போது சேஷ்டபுத்திர பாகம்னா ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, இல்லை அதை படித்து பார்க்கும்போதும் சில அர்த்தங்கள் வருது. முதல் மகனுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் பிளெஸிங். எப்படிங்க, முதல் மகனுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க, முதல் மகனுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் பிளெஸிங். நான் எங்கள் வீட்டில் கேட்டேன், என்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் எங்கே? கரெக்ட் தானே, நியாயம் தானே? இப்போ 2 பேருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, ஈக்குவலாக கொடுத்துட்டீங்க. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க தருவோம், எப்போ தராங்கன்னு பார்ப்போம். ஆக வசனத்தின்படி இப்போ இருக்குது போல, எனக்கும் தெரியாது, நடைமுறையிலே இருக்குது போல. அப்போது என்ன சொல்கிறாங்க, முதல் மகனுக்காக கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங் தான் என்னதான், சேஷ்டபுத்திர பாகம். இதை இவர் என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு, காசுக்கு விற்கிறாரு. நான் எங்கள் வீட்டில் சொன்னதை ஒத்துக்கல. நான் என் சேஷ்டபுத்திர பாகத்தை நான் விற்றுட்டேன்னா, நான் புள்ளியாக இருக்கிறதால தான் எனக்கு கொடுத்தீங்க. அதை லாஜிக்கலி நான் புள்ளியாக இருக்கிறதால தான் எனக்கு கொடுத்தீங்க. நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நான் விற்கிறது மூலமாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் புள்ள இல்லடா, நீயே புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். லாஜிக்கலி எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் விற்று போட தயாராகிட்டேன் அப்படின்னா நான் யார் இல்லை, நான் புள்ள இல்லைன்னு நான் லாஜிக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். புள்ளியும் தேவையில்லை, 2வது புள்ளியும் தேவையில்லை. புள்ளன்னு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி என்ன பண்ணேன், காசுக்கு விற்று போட்டேன். அது கூட ஏதாவது பெருசாக வாங்கின்னு வித்தனா கிடையாது, ஒரு வேளை சோத்துக்கு. அல்லேலூயா. ஆக இவர் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்னது, இவர் எப்படி கொடுத்துட்டு வந்தார் இந்த சொத்தை, ஆசீர்வாதத்தை? கேவலம் சோறுக்கு கொடுத்துட்டு வந்து இவர் இங்கே வந்து என்ன வரலாறு சொல்லியிருக்கிறாரு, என் தம்பி என்ன ஏமாத்திட்டான், நம்ம ராஜ பரம்பரை அவன் என்னை ஏமாத்திட்டான், என் ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த அமலேக்கியன் பொய்யோடு கூட வந்து அவன் உண்மையே பேசுகிற மாதிரி உங்கள் மேலே வந்து பாய்வான். அந்த வசனத்தை நம்ம மீதி வாஷா தெரியும். இந்த சோதனையிலிருந்து இஸ்ரவேல் காப்பாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு தடவை கடைசியாக நம்ம என்ன வாசம், இந்த 8 வசனங்கள் தான். முதல் வசனம் என்னன்னு சொல்லுங்க, பிரச்சனை, த ப்ராப்ளம். 2வது வசனம் வாதாடினாங்க. 3வது வசனம் ஆண்டவரை கம்பேர் பண்ணுறாங்க. 4வது வசனம் மோசேயுடைய ஜெபம். 5வது வசனம் சொல்யூஷன், காட்ஸ் ரிப்ளை, ஆண்டவருடைய பதில். 6வது வசனம் அதுதான் சொல்யூஷன், அதுதான் மிராக்கிள். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி இல்லாத அவங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறாரு. 7வது வசனம் ஒரு காரியத்தை அவங்களுக்கு நினைவூட்டுறாரு, என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாது, ஆண்டவரோடு கூட வாதாடக்கூடாது, முரண்டு பண்ணக்கூடாது, ஆண்டவரை இருக்கிறாரா இல்லையா என்பதை என்ன பண்ணக்கூடாது, என் நினைவாலும் என் செயலாலும் என் வாழ்க்கையாலும் நான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் செஞ்சாலும் அகைன் என்ன வரும், ஒரு டெஸ்ட் வரதான் செய்யும். அந்த டெஸ்ட்டை நம்ம அடுத்த செய்தியில் நம்ம பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி. ஆமாம் ஆண்டவரே, எங்களை சோதனை தேடி வரும்போது நாங்கள் உண்மைதான் தேடணும்ப்பா. நாங்கள் வாதாடுகிறவர்களாக இருக்கக்கூடாது அப்பா. நாங்கள் காரணங்களை தேடுகிற ஜனங்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. யார் மேலே பழி போடலாம், இந்த தவறை யார் மேலே குற்றம் சாட்டலாம், அப்படிப்பட்ட சிந்தனைகள் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே.
எங்கள் சிந்தனை உண்மை குறித்ததாக இருக்கணும் அப்பா. என்னுடைய தேவைகளை நான் உண்மை தான் நோக்கி பார்க்கணும் அப்பா. என்னுடைய கஷ்டங்களை நான் உண்மை தான் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. என்னுடைய சோதனைகளை நான் உண்மை தான் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு பதில் அளிக்கிற தெய்வம் அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு பதில் அளிக்கிற தெய்வமோ, உம்மை தவிர எங்கள் சோதனைகளை மாற்றுகிற தெய்வமோ இல்லை அப்பா. ஆண்டவரே, இந்த லெசனை, இந்த வசனங்கள் மூலமா நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சிந்தனைகள் எப்படியெல்லாம் தாறுமாறா போவோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்கள் பார்க்க நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரா ஊர்வ சத்தம் உயர்த்தி ஜெபிக்கலாமா?